மக்கள வந்துட்டு இவங்க எந்த அளவுக்கு முட்டாளா நெனச்சிருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு தேர்தலுக்கு 2026 தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செய்யணும். செய்யும்போது வந்துட்டு எல்லாரோட சொத்து மதிப்பு, எல்லாரோட அசெட்ஸ்லேருந்து, லைபிலிட்டீஸ்லேருந்து எவ்வளோ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பத்தி கணக்கு குடுக்கணும். அந்த வகையில கணக்கு குடுக்கும்போது, டிவிகே தலைவர் வந்துட்டு 600,00,00,000 எனக்கு சொத்து இருக்கு. எனக்கு அப்புறம் இவ்வளோ இவ்வளோ கடன்கள் இருக்கு. டோட்டல் அசெட்ஸ் வந்துட்டு இவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாரி கடன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒப்படைச்சிருக்காரு. அடுத்து வந்துட்டு நம்மளோட சோ கால்டு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அவரோட வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வெறுமனே வந்துட்டு 6,00,00,000 6.25 கோடி தான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு என்னோட சொத்து மதிப்பே மொத்தமா இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒரு வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. ஒரே ஒரு கேள்வி தான். எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு மக்கள் வந்து முட்டாளா நெனச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு நார்மல் மிடில் கிளாஸோ, ஹை கிளாஸ் உள்ளவன் அவன் கூட வந்துட்டு சம்பாதிச்சான்னு சொன்னாக்க வந்துட்டு, உங்க வயசுல நீங்க இருக்கிற வயசுல வந்துட்டு ஏகப்பட்ட சொத்துக்கள வந்துட்டு நல்லாவே வந்து சம்பாதிச்சு வச்சிருப்பான். ஆனா நீங்க, உங்க அப்பா வந்துட்டு எத்தன வருஷமா கட்சியில வந்துட்டு திமுக தலைவரா இருந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க 4 வருஷம் ஆண்டுருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்து உங்க மகன் வரப்போறான். உங்க அப்பாகிட்ட எவ்வளோ சொத்து இருந்தது? அவரு எவ்வளோ வேட்புமனு தாக்கல்லாம் செஞ்சாரு? இப்ப நீங்க வெறும் 6,00,00,000 தாக்கல் செஞ்சதுனா, ஆனா உங்க பையன் அவரு வந்துட்டு உங்கள விட அதிகமான சொத்து. அடுத்து உங்க பேரன் பேர்ல வேற வந்துட்டு சொத்துக்கள் இருக்கு. இப்ப வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த வேட்புமனு தாக்கல பார்த்துட்டு கேட்கிற கேள்வி வந்துட்டு, "ஒரு கார் கூட சொந்தமா கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்கறாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள வந்து அவங்க முட்டாள்தனமா வந்து நினைச்சு தானே இந்த வேட்புமனு தாக்கலே வந்துட்டு அவங்க செஞ்சிருக்காங்கிறது தான் வந்துட்டு உண்ம. அவரோட கட்சியில இருக்கிற துரைமுருகன் அவர்கிட்ட இருக்கிறது 30.80 crores கனிமொழி அவங்க தங்கச்சி அவர்கிட்ட இருக்கிறது வந்துட்டு 60 crores எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கிட்ட இருக்கிறது வந்துட்டு 60.7 crores ஆனா, இது எல்லாத்தையும் விட வந்துட்டு ஏழ்மையான இதுல இருக்கிற வந்து முதலமைச்சர் வந்துட்டு, நம்ம முதலமைச்சர் வெறும் 6.25 crores. என்ன பண்ணாலும், எது செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு துணிச்சல் தானே இந்த வேட்புமனு தாக்கல் கூட வேட்புமனு தாக்கலா இவ்வளோதான் இருக்கா? ஐயோ! பாவப்பட்ட முதலமைச்சரா இருக்காரே! அப்படி சொல்லிட்டு நம்பிருவாங்க அப்படிங்கிற மாரி தானே அத வந்துட்டு நெனச்சு, அந்த வேட்புமனு தாக்கலா இருந்தாலும் அவங்க வந்துட்டு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தயவுசெய்து மக்களே, இந்த மாரிலாம் நம்பி சிம்பத்தி எல்லாம் பார்த்து தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை. மாற்றத்த நோக்கி உண்டான அரசியலுக்கு எல்லாருமே வந்துட்டு ஓட்டு போடுங்க.